இந்த பானத்தை வாரத்துக்கு ஒரு நாள் குடிங்க. உங்கள் சிறுநீரகம், கல்லீரல், அப்புறம் நுரையீரல் இதெல்லாம் சுத்தமாகும். உங்கள் உடம்புல உள்ள கெட்ட பாக்டீரியாவை கொல்லும். எல்லா அழுக்குகளையும் இது வெளியேற்றும். இதுக்கு நமக்கு தேவை அன்னாசி பழம். அன்னாசி பழத்தை சாப்பிட்றத சில பேர் தவிர்ப்பாங்க. ஏன்னா நாக்கு, உதடு, தொண்டையில் ஒரு விதமான கூச்ச உணர்வை சில பேருக்கு ஏற்படுத்தும். ஆனால் இந்த பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அன்னாசி பழத்தோட சிறப்பே பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோமோலைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குங்க. இந்த என்சைம் தான் உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், உடம்புல ஏதாவது இரத்தக்கட்டு, வீக்கம் இருந்தால் அதை குணமாக்குறதுக்கும் உதவக்கூடியது. அன்னாசி பழத்தை வாங்கும்போது பழமாக தான் வாங்கி சாப்பிடணும். பழுக்காத அன்னாசி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அது உடல் நலத்துக்கு கேடு. சரி, வாங்க இப்போ இந்த ஆரோக்கியமான பானத்தை தயாரிப்போம். இப்போ நம்ம 2 பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த பானத்தை தயார் செஞ்சுக்கலாம். முதல்ல அன்னாசி பழத்தோட தோலை நீக்கிக்கலாம். அன்னாசியில் விட்டமின் ஏ, பி, சி இதெல்லாம் இருக்குது. பொட்டாசியம், கால்சியம், மாங்கனீஸ், மினரல் இதெல்லாம் இருக்குது. கொழுப்புச்சத்து குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்குது. புரதம், இரும்பு சத்தும் இதில் இருக்குது. இது சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கும், ஒற்றை தலைவலியை குணமாக்குறதுக்கும், ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவக்கூடியது. தோலை சீவியாச்சுங்க. இப்போ சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அன்னாசி பழத்தில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை இது போக்கும். தொண்டையில் புண்ணோ, சதை வளர்ச்சியோ, அழற்சியோ இருந்ததுன்னா அதையும் இது சரி பண்ணும். மஞ்சள் காமால, வயிற்று வலி, இதய வலி, ஆஸ்துமாவில் ஏற்படுற மூச்சு திணறல் இதை எல்லாத்தையும் இது போக்கக்கூடியது. சில பேர் அன்னாசி பழத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சாப்பிடும்போது இதோட நடுப்பகுதியை மட்டும் விட்டுடுவாங்க. ஆனால் அதை மாதிரிலாம் செய்யாதீங்க. ஏன்னா இந்த நடுப்பகுதியில் தான் அதிக அளவில் இந்த ப்ரோமோலைன்கிற என்சைம் அதிக அளவில் இருக்குது. அடுத்தது நாம் எடுத்துக்கிறது 2 கேரட். கேரட்டில் அதிக அளவில் நார்ச்சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குங்க. கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் இதில் அதிகம். கேரட்டில் இருக்கிற பீட்டா கரோட்டின் நம்ம கண் பார்வையை அதிகமாக்கும். இதையும் தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கணுங்க. சிறுநீர் கழிக்கிறப்ப உண்டாகிற எரிச்சல், அந்த இடத்துல உருவாகிற புண்ணு இதை எல்லாத்தையும் குணமாக்குற சக்தி இந்த கேரட்டுக்கு உண்டு. என்னதான் கேரட் ரொம்ப நல்லதுன்னா கூட சர்க்கரை நோய் உள்ளவங்க அளவோட தான் இதை எடுத்துக்கணும். இது உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றும், குடலில் புண்ணு வராமல் தடுக்கும். பொதுவாக இதய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கொழுப்பு அதிகரிக்கிறதுனால தான் வரும். கேரட்டை அதிகமாக எடுத்துக்கிட்டால் இது ரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கலோரிகள் ரொம்ப குறைவு. அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அவசியம் எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நறுக்கி வச்சிருக்கிற அன்னாசி பழத்தையும் கேரட் துண்டுகளையும் போட்டுக்கலாம். அன்னாசி பழத்தை அதிகமாகலாம் எடுத்துக்கக்கூடாதுங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்லில் கரை ஏற்படும், பற்களில் எனாமல் பாதிக்கும், உடல் சூட்டை இது அதிகரிக்கக்கூடியது. அதனால் அளவோடு தான் சாப்பிடணும். பெண்கள் கர்ப்பமாக இருக்கிற ஆரம்ப காலங்களில் இந்த அன்னாசி பழத்தை தவிர்க்கிறது நல்லது. இதில் அதிக அளவில் அமிலத்தன்மை இருக்கிறதுனால இந்த பழத்தை சாப்பிட்டோன்னா தொண்டையில் ஏதோ ஊறுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வயிற்று வலியும் ஏற்படும். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது 200 ml தண்ணியையும் இதில் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு பார்த்தீங்கன்னா அன்னாசி பழத்தோட அலர்ஜி தன்மையை குறைக்கும். இதை அப்படியே அரைச்சிக்கிங்க. இது போல் வாரத்துக்கு ஒரு நாள் தயார் செஞ்சு காலையில் குடிங்க. இது நல்ல சுவையாக தாங்க இருக்கும். இனிப்பு சுவைக்காக எதையும் இதில் சேர்க்க வேண்டாம். சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல் எல்லாம் சுத்தமாயிடும். நம்ம உடம்புலேருந்து கெட்ட பாக்டீரியாக்களையும் அழுக்குகளையும் வெளியேற்றும். அது மட்டும் இல்லைங்க, இதோட பலன்கள் இன்னும் அதிகம். உங்களுக்கு இரத்த சோகை இருந்தால் அதை குணமாக்கும். உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி உங்கள் உடல் எடையை குறைக்கும். எப்பேற்பட்ட தொப்பையாக இருந்தாலும் அதை கரைச்சிடும். இதில் அதிக அளவில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால உங்கள் கண் பார்வை திறன் அதிகரிக்கும். இரத்த அழுத்தத்தை குறைக்க பொட்டாசியம் நிறைஞ்ச உணவுகள் ரொம்ப முக்கியம். இதில் அது அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு இதய பிரச்சனை எதுவும் வராமல் பாதுகாக்கும். ரத்த அழுத்தம் உள்ளவங்க இதில் உப்பு சேர்க்காம குடிக்கிறது நல்லது. பாட்டிலில் அடைக்கப்பட்ட பானங்களை குடித்து உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறத விட்டுட்டு இது போல் ஆரோக்கியமான பானங்களை வீட்டிலையே தயார் செஞ்சு குடித்து உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.